குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, பல நாள் கனவு இன்று நனவாக நடைபெறப் போகிறது. எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிற காலகட்டம். இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் ஒரு ஏணி மாதிரி இருக்க போகுதுன்னு சொன்னால் மாற்றுக்கிறது இல்லை. உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சம அதிபதியோடு இருக்கார். குருவின் பார்வை 2, 12, 10 வேற பார்க்குது. சொல்ல வேணும், பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம், இந்த ராசிக்கு நிறைய நடக்குது. கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு விஷயங்கள மதிப்பு மரியாதை இருக்கிற இடத்துல இருக்கும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கும், பாடுற மாட்டை பாடி கறக்கும். கோபம் இருந்தாலும் வைராக்கியமாக மாற்றிக்கிற அமைப்புள்ள ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா லாபம் இல்லையா அந்த இடத்துல இருக்காது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று கற்றுக்கணும், இல்லை லாபம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். இதுதான் இந்த ராசிக்கு அடிப்படை சூட்சமமாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கும், ஆனால் தன்னை எதிர்த்த எதிரிகள் மூலமே வாழ்ந்த ராசி இந்த ராசி. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படியுமா இருக்குது? எதிரிகளை தும்சம் செய்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உண்டு, அதில் வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற ராசி இந்த கும்பராசி. எதிரிகளால் வாழ்கின்ற ராசியாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறோம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெற்று 2 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்குது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் பிறக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக தான் மிகப்பெரிய யோகங்கள். தன தானிய விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். சரியான காலகட்டத்தை சரியான நேரத்தை பயன்படுத்தினா வெற்றி வாய்ப்பு வந்துடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம், திடீர் அதிர்ஷ்டமாக வரக்கூடிய கால சூழ்நிலைகள், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள், வேலை ரீதியாக ஒன்று புது உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டு. இதை தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் தெரியுங்களா சார், பணம் கையிருப்பு வரும், கடன் அடைக்க வழி பறக்கின்றன, கடன் சுமை குறைகிறது, புதுசாக கடன் தேவைப்பட்டால் கிடைக்கும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மேன்மை பெறுகிற காலகட்டங்கள், பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம், பணம் வாங்குறதுக்கெலாம் வெளிநாட்டு ஒப்பந்தங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்ட அனுகூலமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நல்ல விஷயங்கள் உண்டு. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் லக்னத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற ராகு தான் பொது சிந்தனைகள், பொது விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வைக்குது. அப்போ நல்லதான் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது நம்ம திறமை. இப்போ வாய்ப்புகளை கொண்டு வரது ராகு பகவான் இருக்கார். ஆனால் அவசரத்தையும் கொடுக்கறது இந்த ராசி தான். அவசரப்படாமல் இருந்தால் கும்பம் ஜெயித்து விடும். இதுதான் தைரியம் வலுத்திருக்குங்க. அப்போ துணிந்து பார்ப்போம், என்னென்ன முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அடுத்தடுத்த படைநிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. சரியான மாதமாக இந்த ராசி மாதம் இருக்குன்னா நிச்சயமாக உண்டு. சார் வேலை எப்படி இருக்கும்? சார் வேலை 6ஆம் இடம் உச்சம், கூட குரு பகவான், வேலை உண்டு, தொலைதூர வேலை வாய்ப்புகள் உண்டு, மிகப்பெரிய சம்பள உயர்வு வாய்ப்பு உண்டு. வேலையில் கரெக்டாக சேஃபஸ்ட்டு சைடில் போய் உட்காந்துக்கணும். ரிசெஷன் எது வந்தால் நமக்கு என்னங்க, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். ரிசெஷனில் போயிருமோ ஒரு சிலருக்கு பாதிப்பு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. பலருக்கு கும்பத்தில் வெளிச்சமே. அப்போ சரியான காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், கோல்டன் டைமாக இருக்கும். சார் திருமணம் எப்படி சார் இருக்கும்? மனதுக்கு பிடித்த வரன் வருகின்ற காலகட்டம் உண்டு. இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஆல்ரெடி பேசினவங்களுக்கு நடைமுறை நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிதாக பேச்சுவார்த்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சார் வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி தடை இருக்கிறவங்க, பேச்சுவார்த்தை ஏற்பட்டு சிக்கல் ஏற்பட்டவங்க தீர்வு காண புது விஷயங்கள் இப்பொழுது வேண்டாம். ஆனால் நிச்சயமாக இன்னும் ஒரு சில மாதத்தில் வரும், அப்போ பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. ராகு கேது பரிகாரம் செய்து பண்ண வேண்டியது. இப்போ என்னென்னா, நிறைய கும்பராசிங்கன்னா கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் இந்த ராகு கேது பயன்படுது. சர்வ வழிபாடுகள் உங்களுக்கு சகலத்தையும் வெல்லும் காலகட்டம் வருது. இப்போ அது பண்ணிக்கங்க. இப்போ முக்கியமாக பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா சார்? கூட்டு ஒப்பந்தங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தம், வேற்றுமொழி, வேறு நபர்களால் ஆதாயம் உண்டு. தெரிந்தவர்கள் சொந்த பந்தத்தில் கவனம். உங்களுக்கு இப்பொழுது தாய் வழி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டு. அப்போ அம்மாவே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கங்கிறது, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மாவுக்கு பொதுவாக இப்போ தான் தண்ணி சம்மந்தப்பட்ட போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். இது ஏன் இந்த நேரத்தில் இதுதான் முக்கியமான நேரத்தில் கிளம்பும் போர் பிரச்சனையாக இருக்கும், ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்து நிற்கும். இந்த ராசிக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். சரி சார், இப்போ பிஸ்னஸில் சார் சினிமா துறையினருக்கு யோகமாக இருக்குது, அரசியல் துறைக்கு சூப்பராக இருக்குது, பேங்கிங் செக்டர் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புது இனிஷியேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, புது பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது. சார் 7.5 சனி இருக்குங்கிறாங்களே, எப்படி சார் பண்ணலாமா? இதை கேள்வியாக வரும். அதை குரு பார்க்குது இல்லையா? சனி உங்கள் ராசி அதிபதி இருக்கார், அதை குரு பார்க்குது. அப்போ மன தெளிவு பிறக்கின்ற காலகட்டங்கள். 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ தொழில் ரீதியாக தன யோகம் பெற்று இந்த ஒரு வருஷத்தில் பல பொருளாதார மிகப்பெரிய யோகம் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அப்போ இதை கையில் வருகின்ற பணத்தை சரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, குறிப்பாக இந்த ராசிக்கு எப்பவுமே சேமிப்பே மிகப்பெரியதாக இருக்கும். சின்ன சின்ன சேத்தனை ஜெயிச்சிருவீங்க. கடனாக இந்த ராசி பயந்துடும். எப்படி இந்த ராசிக்கு ஆர்டின்னு சொல்லுவாங்க,
மாதம் மாதம் சேர்த்துக்கிட்டே வாங்க, ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. ஆனி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு வெளிச்சம் வெற்றி வருது. சார் மாணவர்களுக்கு கோல்டன் டைம், மாணவர்கள் நிறைய பேர் கல்வி ரீதியாக என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன பண்ணலான்னு ஒரு இது இருக்குது. நல்ல சப்ஜெக்ட் எடுத்துக்காங்க. ரைட். இப்போ உடல்நிலை உபாதைகள் இருந்தவர்கள் இப்பொழுது மீண்டு வரும் காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹார்ட் ரீதியாக கேட்குறீங்க, கொலஸ்ட்ரால் ரீதியாக, உடல் எடையை குறைக்கக்கூடியது வியாதியாக இருக்குமோ, ஆஸ்துமா, அவர் ஏதோ வியாதியெல்லாம் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. சரியான வழிபாடுகள் செய்து நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. கடவுள் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நோயிலிருந்தும் கடலிலிருந்தும் மீண்டு வர வாய்ப்புண்டு. எதிரே வெல்லும் வாய்ப்புண்டு. குலதெய்வ அனுகிரகம் பிடிக்கின்ற மாதமாக இருக்கின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம்தான். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் வேணுங்கிறதுக்காக இந்த புக் எழுதப்பட்டது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களை ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அனைவருக்கும் ஜோதிடம் இருக்கிற மாதிரி. பொதுவாக இத்தனை நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலனை பார்த்துருக்கோம். சார் இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி ஒவ்வொன்றும் உங்களை சாதிக்க வாய்ப்பு உண்டு. இது அத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த நாள், கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த குறியீடுகளை பயன்படுத்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது? சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழன், அவர் ஏன் வராகியை கும்பிட்டார்? அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஆளும் முதல்வர் ஏன் அவங்க கொடியில் எல்லோ சிவப்பு பயன்படுத்துகிறார்? அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜெயித்தவர்களும் ஏதோ ஒரு குறியீடு அவங்கள வெற்றி பெற வச்சுட்டே இருக்கேன். அப்போ அது நமக்கு அமையுமா? குலதெய்வம் என்ன, உபாசன தெய்வம் என்ன, இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லோகோ டிசைன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க அதிர்ஷ்ட குறியீடாக மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்கள் ராசிக்கு உண்டு. எல்லோரும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி அடுத்த டெவலப்பாக போக வேண்டிய சூழ்நிலையில் நிச்சயமாக வாய்ப்புகள் பிறக்கின்றன. இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நம்ம பேசுவோம். முக்கியமாக ஜெயிக்க இறைவன் ஜோதிடமும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக தான். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு பண்ணுங்க. திருமணம், குழந்தை பிறப்பு, படிப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வர, இடம், சொத்துக்கள் அமைய, வண்டி வாகனங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க. ஒருத்தர் 4ஆம் அதிபதி சனி சம்மந்தப்பட்ட 2இல் தொடர்பு வரும்போது அவங்க சொன்னேன், டஸ்டர் கார் வாங்க, இல்லை டொயோட்டோ வாங்குங்க, அதுதான் சொன்னது. அதுவே இது சுக்கிரனோ குருவை பார்த்தா ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் மாற்ற இந்த மாதிரி வண்டி வாகனம், எண்கள் வரைக்கும், ஃபோன் நம்பர் வரைக்கும், பேரம்சம் வரைக்கும் நமக்கு சரியாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.